அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று பிஜிடிஆர்பி 2025 இந்த எக்ஸாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. நிறைய நண்பர்கள் 2 விதமாகவும் சொல்லியிருந்தாங்க. ஒரு தரப்பினர் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து நடுத்தரமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இதற்கான காரணங்கள் ஒன்றே ஒன்று தாங்க. ஏன்னா நம்மளுக்கு நவம்பர் 2024லே நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய நண்பர்களுக்கு தெரியும். இது முக்கியமாக அந்த உதவி பேராசிரியர் தேர்வுக்கு யாரெல்லாம் படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அதில் ஒரு 70% மேலே உள்வாங்கப்பட்ட தலைப்புகள் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க பாடத்திட்டமாக. அப்போ அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கேருந்து கொடுத்தாங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஆங்கிளில் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜிசி கொஷின் 2018 என்டிஏ நடத்திட்டு இருக்குங்க. நீங்கள் அதில் நல்லா 2025 வரைக்குமே நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆங்கிளில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ, ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் யூஜிசி வினாக்கள் நிறையா இடம்பெற்றுன்னு நான் பார்த்தேங்க. நம்ம படிப்போட முறையும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம போட்டி போகிறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 110 வினாக்களில் ஒரு 30 வினாக்கள், ஏன்னா நானும் பார்த்தேங்க 110 வினாக்களுமே முழுசாக பார்த்துட்டு, இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஒரு 30 வினாக்கள் இது வரைக்கும் பார்க்காத பகுதிகள், அதாவது பார்க்காத செய்திகள். ஏன்னா நம்ம அந்த இலக்கிய வரலாறு இருக்கட்டும், மற்ற மெட்டீரியலாகட்டும், மூல நூல்களாக இருக்கட்டும் பார்க்கும்போது அதில் இல்லாத செய்திகளாக ஒரு 25 செய்திகள் அந்த ரொம்ப ஏன்னா அது அந்த பெரிய பெரிய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும்போது தாங்க அந்தளவுக்கு பார்ப்பாங்க. நம்மளுக்கு இந்த பிஜிடிஆர்பி கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம இருக்கிற எல்லாமே தமிழ்நாட்டில் எந்த பயிற்சி மையங்கள் வேணால் இருக்கட்டுங்க, யார் வேணாலும் படிச்சுட்டு இருக்கு ரெகுலராக 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு 30 வினாக்கள் நம்மளுக்கு அந்த புதுசாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. மீதி ஒரு 10 கொஷின் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 70 வினாக்கள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் அடிக்கலாம். அதற்கு மேலேயுமே, அதாவது இந்த 30 வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 7லேருந்து 10 தப்பாகுங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது 80லேருந்து ஒரு 10 70 வரும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாத வினாக்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிகம் பார்க்கும்போது திருப்பி ஒரு 80க்கு பக்கமாக வந்து நிற்கும். இதே மாதிரி எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே இது 3 நீங்கள் பார்க்கும்போது இந்த 40 வினாக்களில் நம்மளுக்கு ஜிகே பொறுத்த வரைக்கும் 6 வினாலேருந்து 7 வினாக்கள் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நம்மளுக்கு எஜுகேஷன், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம மற்ற தேர்வுகளுக்கு ஏற்ற வரைக்கும் நம்மளுக்கு 2022 இருக்கட்டும் 19 இருக்கட்டுங்க, அந்த உளவியலும் சரி நம்மளுக்கு அந்த பொதுவான செய்திகள் ஓரளவுக்கு கேட்டிருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுலேயுமே ஒரு 20 வினாக்கள், 40 வினாக்களில் ஒரு 20 வினாக்கள் கடினமாக தான் இருந்துச்சு. அதுபடி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு மொத்தமே தமிழில் 80, இதில் 20, மீதி 50 கொஷின் வந்து தெரியாததாங்க இருக்குது. அப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாருமே படிக்கிறது. அந்த உண்மை நிலவரப்படி பார்க்கும்போது 150 வினாக்களில் 50 வினாக்கள் தமிழில் 30, எஜுகேஷன், சைக்காலஜி இதில் சேர்த்தும் போது ஒரு 20 இருக்குதுங்க. மொத்தம் 50 கொஷின் கஷ்டம்தாங்க. மீதி இருக்கிற 100 கொஷினில் 10 நாம் என்ன சொன்ன லாஜிக் தாங்க. 10 கொஷின் தப்பு பண்ணுவோம், மீதி அந்த 50 கொஷின் நம்மளுக்கு தெரியாது போடுவோம். அப்போ அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகபட்ச வாய்ப்பான, அதாவது நம்மளுக்கு அதிக 100 மதிப்பெண்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம எண்ணிக்கை அந்த குறைவாக தாங்க இருக்குது. ஏன்னா மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு அந்த யூஜிடிஆர்பி, பிஜி வரைக்கும் இப்போ இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதுபடி பார்க்கும்போது அந்த 95 மதிப்பெண்களுக்கு மேல் இருக்கிறவங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நான் சொல்லலைங்க, அந்த 95 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இருந்தாலும் 100 அளவுலாம் இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜென்ரல் டர்ன்லேயோ அல்லது உருப்படி கீழே இறங்கி கம்பெனியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 95 மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே வருமானா ஒருவேளை போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கஷ்டம்தாங்க. ஆனால் இருந்தாலும் நண்பர்கள் நிறையா படிச்சிருக்காங்க, ஏன்னா நிறையா தொடர்ந்து படிச்சுட்ருக்காங்க. ஒரு சில பேர் எப்பயுமே அந்த இப்போ நெகட்டிவ் தாட்லாம் இருப்பாங்க, அவங்க விட்டுருங்க. அந்த ரெகுலராக யாரெல்லாம் படிச்சிருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் வருவாங்க. இதில் நம்ம பின்னாடி ஒரு வீடியோ, ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரைவேட் கீயாக சரிட்டுங்க, மற்ற பயிற்சி மையங்களாக இருக்கட்டும், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் ஒரே ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் அஃபீஷியல் கீ வரும். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஏஐயில் சர்ச் பண்ணாலும் சரிங்க, மற்ற வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி, அவங்க எந்த ரெஃபரன்ஸ் புக்கில் எடுத்திருக்காங்களோ அதை தான் உங்களுக்கு ஒரிஜினல் கீயாக வருங்க. கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் ப்ரைவேட் கீக்கும் கவர்மெண்டோட டிஆர்பியோட அஃபீஷியல் கீக்கும் 10 மதிப்பெண் 150 கொஷினுக்கு அதிகபட்சம் 10 மதிப்பெண்களுக்கு மேலே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10லேருந்து 15 வினாக்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போயே நீங்கள் அவசரப்பட்டு மனசு தளர விட வேண்டாம், சந்தோஷம் இருக்க வேண்டாம். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க, ரஃப் ஷீட்லேயும் சரிங்க, உள்ளார் கொஷின்லேயும் சரி, நிறைய நண்பர்கள் பண்ணிருக்காங்க. இருந்தாலும்
நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் அமைதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு புக்லேயே நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துட்டிங்கன்னா ஓகேங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் டிஆர்பி நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விடும்போது நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் பார்த்துங்க. அது வேணால் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போயே இந்த ப்ரைவேட் கீ பார்த்துட்டு நீங்கள் நம்ப வேண்டாம். முக்கியமாக ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% மேலே உண்மைத்தன்மை நண்பர் இல்லைங்க. அதனால் நீங்கள் அதையும் முழுசாக நீங்கள் சரின்னு பார்க்க வேண்டாம். இப்போ இந்த வினாக்கள் தரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கேள்வி எடுக்கிற தரங்கள் இப்போ இருக்க முன்னேறிக்கிட்டே தாங்க இருக்குது. அதாவது நம்ம ஓப்பனாக கேட்காம ஒரு படி கொஞ்சம் சுற்றி விட்டே கேட்டிருக்காங்க. நிறையா வரிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவும் இருக்குது. ஆனால் இங்கே நிறையா அந்த சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு அந்த யூனிட்டஸை கவர் பண்ணிருக்கிறாங்க. இருந்தாலும் நிறையா தலைப்புகள் விடுபட்டிருக்குங்க. நம்மளுக்கு அந்த சிலபஸ் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நிறையா தலைப்புகள் விடுபட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இப்போ அந்த ரெகுலராக அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த வினாக்கள் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பரிச்சயமான வினாக்களாக இருக்குங்க. ஆனால் இந்த பிஜிடிஆர்பி படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் அதை நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மற்றபடி நம்ம அதாவது பொதுவாக நம்ம செய்தியில் படிச்சிருப்போம் நிறையா நூல்கள் ஒப்புமை படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்மளுக்கு அதே மாதிரி அந்த காரணம் கூற்று இது நம்மளுக்கு நிறையா அதாவது வழக்கமாக யூஜிசியில் தாங்க அது மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் காரணம் கூற்றும் கேட்டிருந்தாங்க. ஒரு பெரும்பாலும் ஓரளவுக்கு ஒரு சில வினாக்கள் வந்து பேசிக்காக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அதுலேயுமே ஒரு சில இதெல்லாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ரொம்பவுமே இந்த வினாத்தாள் நல்லா தாங்க தரமாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் தாங்க இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த தொடர்ச்சியாக யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு தேர்வாக அமையும். அதனால் நீங்கள் யாரெல்லாம் 95 மதிப்பெண்களுக்கு மேல் இருக்குங்களோ அவங்க நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. கூடிய விரைவில் நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல்லே இருந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நிறையா சரியாக அந்தளவுக்கு எத்தனை கொஷின் வந்துச்சுன்னு சொல்லுங்கன்ட்டு நான் உங்களுக்கு எந்தெந்த வேல்யூமில் எந்த பேஜில் எந்தெந்த கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாகவே உங்களுக்கு அந்த டீட்டெயிலோட நான் அனுப்பிச்சுட்றேன். கண்டிப்பாக அது பின்னாடி ஒரு வீடியோ பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். அதேமாதிரி உங்கள் தரப்பில் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.